இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து நான் அசோக்னு பேசுகிறேங்க. இங்கே நான் என் கடை பேர் இன்ஜின் கேர் சொல்யூஷன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா புது மெத்தட் ஒன்று நாங்கள் இன்வெர்ட் பண்ணியிருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினை மொத்தம் டோட்டலாக பிரிக்காமல் வாஷ் பண்ணி தர மாதிரி. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளஷிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்குள்ளே உங்களுக்கு தெரியாது எந்தளவுக்கு கார்பன் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் பிஃபோர் ஆஃப்டர் கேமரா விட்டு எப்படி நம்ம உடம்புக்கு ஹியூமன் பாடிக்கெலாம் ஒரு ஏஞ்சோ கேமரா விட்டு பண்ணுறோம், அதே மாதிரி கேமரா விட்டு பிஃபோர் ஆஃப்டர் ப்ரூஃபோடு தரோம் உங்களுக்கு. இது பண்ண என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பொல்யூஷன் பார்த்தீங்களா டோட்டலாகவே கரும்புகையாக பள்ளிட்டுருக்கு. அது ஒன்று, பிக்கப்பு, இன்ஜின் ஸ்மூத்னஸ்ஸு, வைப்ரேஷன், ஹீட்டு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லேகிங் இஷ்யூ இருக்கும். அந்த ஸ்பீட் பிரேக் ஏறி இருக்கும்போது வந்து போதன்னு போது பார்த்தீங்களா, இந்த பிரச்சனையெல்லாம் உடனே சால்வ் ஆகிக்கும் உங்களுக்கு. இது பண்ணால் உங்களுக்கு இன்ஜின் வந்து ஒரு இன்ஜின் மேலே வராமல் ஒரு 1 லட்சம் to 2 லட்சம் எல்லாம் சேர்த்து விடும் உங்களுக்கு. ப்ளஸ் இன்ஜின் மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு மிச்சமாகும். மைலேஜெல்லாம் பார்க்க வந்து நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இன்னொரு பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம எஃப்சி டைமில் பார்த்தா இந்த பிளாக் ஸ்மோக்கில் அதிகமாக தள்ளிடும், எஃப்சி தர மாட்டாங்க. இதெல்லாம் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நீட்டாக பிரச்சனை இருக்காது. இன்ஜின் மெயின்டெனன்ஸ் நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். இன்ஜின் எப்படி நம்ம டோட்டலாக ஒரு பாத்திரம் கழுவுற மாதிரி உங்களுக்கு கேமரா விட்டு காமிச்சு ப்ரூஃபோட கொடுத்துறோம் உங்களுக்கு. இன்ஜின் சீரியல் நம்பர் வரைக்கும் உங்களுக்கு இந்த பிஸ்டனில் சீரியல் நம்பர் வரும். அது வரைக்கும் டோட்டலாகவே காமிச்சு உங்களுக்கு டோட்டலாக ஃப்ளஷ் பண்ணி டோட்டலாக இன்ஜின் ஆயிலிருந்து ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணி டோட்டலாகவே கொடுத்துருவோம் உங்களுக்கு. நம்ம நார்மலாக இருக்கிற இன்ஜின் லைஃபை விட இப்போ இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மெத்தடில் பண்ணுறப்ப இன்ஜின் லைஃப் எவ்வளோ நாட்களுக்கு அதிகமாகும், அந்த காரோட கண்டிஷன் எப்படி? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே ஓடினாவே மக்கள் பயந்துக்கிறாங்க, இன்ஜின் மேலே வந்துடுமோ வராதோ. அதனால் அதுக்கு தானே இந்த டெக்னாலஜி. நம்ம இது பண்ணும்போது என்னென்னா இன்ஜினே புதுசாட்டம். ஆக்சுவலாக தேய்மானம் தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கார்பனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரும்போக வர்றது, பிக்கப்பு, இன்ஜின் ஸ்மூத்னஸ்ஸு, வைப்ரேஷன், ஹீட்டு, இந்த பிரச்சனையெல்லாம் வந்துருக்கோம். நம்ம இது பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த பிக்கப் பிரச்சனை சொன்ன பார்த்தீங்களா, இது எல்லாமே ரெடி ஆகிக்கும் உங்களுக்கு. இது ஒரு இன்ஜின் புதுசாக பண்ணுற மாதிரியே கான்செப்ட், இன்ஜினை பிரிக்காமல் மெயினாக. பெட்ரோல் சேவிங் எல்லாம் அந்த மாதிரிலாம் ஆனால் 100க்கு 100 வரும்னா. இப்போ புது வண்டி வாங்கும்போது 20 கிடைக்குன்னு வைங்களேன், இப்போ பார்த்தா 14 தான் கிடைக்கும். நம்ம இந்த ஃப்ளஷிங் பண்ணிங்கன்னா இந்த புது வண்டி என்ன கண்டிஷன் இருந்துச்சோ மைலேஜ் அதே மாதிரி உங்களுக்கு வந்துடும்.